அன்புடையீர், அறம் செய்ய விரும்பு. ஔவையனுடைய ஆத்திச்சூடி சொல்லும் வாழ்வியல் முதல் அறநெறி கருத்து இது. அறம் என்பதனுடைய அர்த்தம் எல்லை கடந்தது. இது ஒரு வாழ்வியல் நெறிமுறை. பொருள் படைத்தவன் வாரி கொடுத்து வள்ளல் என்று பெயர் விளங்கி ஒளிர்வது மட்டுமே அறம் இல்லை. ஒருவர் ஒவ்வொரு நாளும், ஏன் ஒவ்வொரு வினாடியும் அறம் வழியில் சிந்தனை செயல்களை கடைபிடிப்பவனே சிறந்த தலைவனாக இருக்கிறான். கோபம் உச்சந்தலைவரை சூடேற்றும் போதும் கூட வன்முறை வார்த்தைகளை பேசாது இருப்பது அறம். மூக்கின் நுனியிலே கோபம் பொங்கி நின்றாலும் மௌனம் காத்து அறநெறி பிறளாது செயல்படுகின்றவன் தான் நல்ல தலைவன். நல்ல தலைவன் என்பவன் மற்றவர்களிட சிறப்பாக செயல்படுவன் என்று இல்லை, தன்னை விட மிகச் சிறப்பானவர்களை உருவாக்கின்றவன் தான் சிறந்த தலைவனாக கருதப்படுவான். ஊரெல்லாம் தன்னை பற்றி உயர்வாக பேச வேண்டும் என்று எதிர்பார்ப்பவன் நல்ல தலைவன் அல்ல. பெற்றோர், உற்றார், உறவினர்கள் மட்டுமல்லாது அனைத்து உயிரிடத்திலும் பேரன்பு கொண்டு வாழ்வன் தான் நல்ல தலைவன். அவனது வாழ்க்கைதான் அப்பழுக்கில்லாத அறம் நிறைந்த வாழ்க்கையாக கருதப்படும். இன்று நன்றி உணர்வுகள் மனிதரிடத்திலே பெரும் பற்றாக்குறையாக உள்ளது. என்றாலும் இந்த பூமியின் அதிசயம் வித்தியாசமானது. தர்மத்தை காத்திட, அதை போற்றி வளர்த்திட மகான்கள் உலகத்தில் தோன்றிக் கொண்டேதான் இருக்கிறார்கள். ஞானக்கடல் விவேகானந்தர் அளப்பரிய அறிவு ஞானத்தை அள்ளி வழங்கினாலும் வயிற்றுக்கு சோறு என்கின்ற பொழுது யாரோ தருகிற பிச்சைதான். இது கேவலமானதில்லை. சன்னியாசியாக வாழ்கின்றவர்கள் மக்களின் நலன் வேண்டி வாழ்கிறவர்கள். அந்த மக்கள் தருவது எதுவாயினும் திருப்தியோடு பெற்றுக்கொள்வது இறைவனுடைய கொடையாக பார்க்கின்றவர்கள். பெரும்பகுதி மக்களினுடைய விருப்பம் வேறானது. பிச்சை என்றாலே யார்தான் நல்லவற்றை தருவார்கள்? தனக்கு வேண்டாம் என்று ஒதுக்கியவற்றைத்தான் தர்மம் பொருளாக வெளியே கொண்டு வந்து கொடுக்கிறார்கள். விவேகானந்தர் சொல்லுகிறார், எனது சகாக்கள் ரொட்டி சப்பாத்தி வாங்கி வருவார்கள், 10 நாட்கள் கூட காத்திருக்குமோ என்னமோ, கடித்தால் பல் ஈர்களிலே இருந்து ரத்தம் எட்டி பார்க்கும். எவ்வளவு இரக்கமற்ற செயலாக இருந்தது பாருங்கள் என்று அவர் வருத்தப்பட்டதுண்டு. அன்புடையீர், நீங்கள் பிறருக்கு வாரி வழங்குவது எதுவாயினும் உண்ணும் உணவாய்களும் பழையதை தர வேண்டாம். உடுத்தும் உடைகள் பழையதோ நீங்கள் பயன்படுத்தியதோ வேண்டவே வேண்டாம். புத்தம் புதிதாக வாங்கி தருங்கள். இல்லை என்றால் இனிய சொற்களோடு நிறுத்திக் கொள்ளுங்கள். ஐயன் வள்ளுவனுடைய வாக்கு, அற்றார் அள்ளிவசை தீர்த்தல் அஃது ஒருவன் பெற்றான் பொருள் வைப்புளி. இல்லாதவனுடைய பசி துன்பத்தை போக்க நமது செல்வத்தை சிறிதேனும் செலவிடுவது அறம் சார்ந்த செயலாகும். தேடி சம்பாதித்த செல்வங்களை ஒரு மிகச்சிறந்த பயன்பாட்டிற்கு செலவிட கிடைத்த நல்ல வாய்ப்பாகவே அதனை கருத வேண்டும் என்கின்றார். ஆனால் இன்று அன்பாய் ஒருவாய் சோறு, தாகத்திற்கு கொஞ்சம் தண்ணீர், ஆறுதல் கூற கருணை விழிகள் என அன்பிற்காக ஏங்கி நிற்கின்ற அனைத்து உள்ளங்களுமே ஆதரவற்ற அனாதைகளாக, சுவரில்லாத சித்திரங்களாகத்தானே தேய்ந்து மறைந்து கொண்டிருக்கிறார்கள். பல இடங்களை பார்க்கிறோம். கண்ணை விட்டு குளிர் கண்ணாடி வாங்குவதைப் போல பெற்றோரை காப்பகத்திலே விட்டு உறவற்று வாழ்கின்றனுடைய வாழ்க்கை ஒரு வாழ்க்கையாவது. இன்றைக்கு நிதி நிறுவனங்கள் புற்றீசல் போல தோன்றுவது, மக்களின் சேமிப்புகளை மொத்தமும் கொள்ளையிடுவதும் தினசரி நிகழ்வுகள். போடுகிற டெபாசிட்டுக்கு 3 மாதம் கழித்து 3 மடங்காக என்பது, அல்லது 100க்கு 5 ரூபாய் வட்டி என்பதும் ஆசையை தூண்டுவது. 100க்கு 5 ரூபாய் என்று சொன்னால் 60%. இது சாத்தியமா என்று கேட்கிறோம். இல்லை என்பது சராசரி மனிதனாலும் உணர முடியும். ஆனாலும் அரசு ஊழியர்கள், ஆசிரியர்கள், ஓய்வு பெற்றவன் கிடைத்த நிதியை மொத்தமும் இழந்து காவல்துறையிடம் கண்ணீர் கதைகளை கடிதங்களாக சமர்ப்பிக்கிற நிகழ்வுகள் இன்றும் தினசரியும் காண முடிகிறது. டெபாசிட் போட்டவுடனே ஒரு கேலண்டர், நெற்றியிலே பட்டை நாமத்தோடு திருப்பதி வெங்கடேச பெருமானுடைய படம் போட்ட ஒரு கேலண்டரை அவர்கள் இலவசமாக தருவார்கள். கேலண்டருடைய பின்புறம் பகவத்கீதையுடைய வாசகங்கள். மோசடி நிதி நிறுவனங்கள் ஆஹா தெளிவாக அறிவுரை கூறுகின்றார்கள். பாருங்கள், எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது, எது நடக்க இருக்கிறதோ அதுவும் நன்றாகவே நடக்கும். உன்னுடையது, எதை இழந்தாய், எதற்காக நீ அழுகிறாய்,
எதை நீ எடுத்துக்கொண்டாயோ அது இங்கிருந்து எடுக்கப்பட்டது, எதை கொடுத்தாயோ அது இங்கேயே கொடுக்கப்பட்டது, எது இன்று உன்னுடையதோ அது நாளை மற்றொருவருக்கு உரிமையுடையதாக இருக்கிறது. இதுதான் கர்ம வினை. இந்த விதியை யாராலும் மாற்றவே முடியாது என்று அறுதியிட்டு உரைக்கிறார்கள் போலும் இந்த மோசடி நிதி நிறுவனங்கள். கடந்த வாரம் ஒரு வங்கி ஊழியன் ஆன்லைன் ரம்மி விளையாடுகிறான். 50 லட்சம் பக்காசோரா கம்பெனிகள் விழுங்கி விட்டார்கள். விளைவு, கட்டிய மனைவி, ஒரே மகள் ஒரு மகன் கழுத்தை நெரித்துக் கொள்ளுகிறான். ரயில் தண்டவாளத்தில் தனது உயிரையும் சமர்ப்பித்து விட்டான். ஏன் இந்த கொடுமை? பணத்தாசை. அது பேராசையாக வளர்ந்ததனுடைய விளைவுதான் இது. தெய்வ புலவர் திருவள்ளுவனுடைய குரல் பகுத்துண்பதே பேரின்பம் என்கிறார். ஈத்து உபக்கும் இன்பம் அறியார்கள் தாம் உடைமை வைத்திழக்கும் வன்கண் அவர். பாடுபட்ட பொருளை யாருக்கும் கொடுக்காமல் சேர்த்து கொண்டே செல்லும் பொழுது என்ன இன்பம் காண்பான்? பகுத்துண்டு வாழ்வதால் வருகிற இன்பத்தை அறிய இயலாதவர்கள் இம்மண்ணில் வாழ்ந்து என்ன பயன் என்று பேராசைக்காரனுடைய வாழ்க்கை அவசியமற்றது என்கிறார். அதற்கு மேலும் பொதுமறை தந்த தெய்வ புலவர் இந்த பிறவியின் பயனே பிறருக்கு உதவுதான், அதுதான் அர்த்தமுள்ள வாழ்வு என்கின்றார். ஈதல் இசைவட வாழ்தல் அதுவல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு. நாம் இந்த மண்ணில் பிறந்தனுடைய பலனே பிறருக்கு உதவுவதான். உதவி பெற்றவர்கள் மனதார வாழ்த்தும் சொற்கள் தான் நாம் உயிர் வாழ்தனுடைய பயனாகும் என்கிறார் பொதுமறை அருளிய நான்முகனார். அவ்வாறு கிடைக்கப்பெறுகிற வாழ்த்துக்கள் நமது புண்ணிய கணக்கிலே சேர்க்கப்படும். பாவக்கணக்கு புண்ணிய கணக்கு யார் ஏடு வைத்து எழுதுகிறார்கள் என்றுதானே கேட்கிறீர்கள். அதற்கு ஒரு இஸ்லாமிய இலக்கியம் ஒரு கதையை சொல்லுகிறது. தொடர்ந்து கேளுங்கள். 2ஆம் பகுதியில் மனதிலே பதிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய சுவாரஸ்யமான ஒரு கதை. கட்டாயம் கேளுங்கள்.